அவள் அடியார் உள்ளத்தில் இருப்பவள், இறைவனுடைய உள்ளத்திலும் வீற்றிருப்பவள், ரீங்காரத்துள்ளே இனிது இருந்தாளே என்று அன்னையினுடைய சிறப்பை நம்முடைய திருமூலர் அருளுகின்றார். அன்னையை அவளை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அன்னை வந்துவிட்டாள். அவளுடைய இந்த பிறப்பு அந்த யக்ஞ வேள்வியில் அவள் எழுந்தருளுகின்றாள். மலையத்துவஜனுக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால் அவன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கின்றார். அங்கே அன்னை வேள்வித்தீயிலிருந்து அவதாரம் செய்கின்றாள், எழுந்தருளுகின்றாள் 3 வயது மகளாக. அப்பொழுது அவள் இத்தகைய ஒரு பெருமகளார் பெரும் பிராட்டியே தனக்கு கிடைத்திருக்கிறாள் என்று மலையத்துவச்சன் மகிழ்வதற்கு முன்னர் அவளுக்கு 3 முலைகள் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அவன் மனம் வருந்துகின்றான். அப்பொழுது ஒரு அசரீரி, மன்னவா நின் மகட்கு மைந்தர் போல் சடங்குகளை வளாது செய்து, மைந்தனைப் போல அவளுக்கு சடங்குகள் செய்து, தடாதகை என்னும் பெயரிட்டு முடிசூட்டி தனக்கு இறைவன் வரும் பொழுது முலை மறையும், இது அரனுடைய அருள்வாக்கு என்று மன்னனுக்கு அசரீரி உணர்த்துகின்றான். தடாதகை பிராட்டியால் வளருகின்றாள். அவளுடைய கன்னிப்பருவம் அவள் வளர்கின்றது. சிவபூஜை செய்கின்றாள். அவள் வேத ஆகம புராணங்களை எல்லாம் புலவர்களிடமிருந்தும் குருமார்களிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றாள். அது மட்டுமல்ல, வேற்படை விற்படை வாழ்படை எல்லாவற்றிலும் அந்த படைக்கலங்களை கையாளுவதிலும் 4 வகை அந்த படைகளை செலுத்துவதிலும், அதாவது ரதப்படை, யானைப்படை, குதிரைப்படை இதையெல்லாம் செலுத்துவதிலும் அவள் தேர்ச்சி பெறுகின்றாள். அப்படிப்பட்ட அவளுக்கு முடிசூட்டப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய மதுரை மீனாட்சியம்மன் திருவிழாவில் 8வது நாள் அன்னைக்கு முடிசூட்டும் திருவிழா நடந்தேறுகின்றது. அதற்கு பிறகே அவளுடைய திருக்கல்யாணமும் நடக்கின்றது. முடிசூடியாகிவிட்டது. அன்னை திக்விஜயத்துக்கு புறப்படுகின்றாள். மீனாட்சி அம்மை என்றாலே அவளுடைய திக்விஜயம்தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த திக்விஜயத்தை பற்றி திருவிளையாடல் புராணத்தில் எண்ணற்ற செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் நமக்கு சொல்லுவதற்கு ஒரு பிறவி பத்தாது. இருப்பினும் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு 2 விடயங்கள், அதாவது இது பிரம்மாண்டத்திற்கும் பிரமிப்புக்கும் நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த திக்விஜயம் அவள் செய்யும் பொழுது, அவளுடைய படைகள் எல்லாம் போகும் பொழுது இந்த பூமியே மறைந்து விட்டதாம். அவ்வளவு பெரிய படைகளோடு அவள் திக்விஜயம் செய்கிறாளாம். பூமி கண்ணுக்கே தெரியலையாம். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அங்கே பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருந்தார். இந்த பாண்டிய வம்சமானது சந்திரகுல வம்சம். ஆனால் காஞ்சனமாலை சூரிய குலத்து சோழ மன்னனுடைய பெண். பாண்டிய குலம் சந்திரகுலத்து வம்சம். இந்த பாண்டிய குலத்திற்கு நிலவு இல்லையா சந்திரகுலம் என்றால். அப்பொழுது நிலவு என்ன செய்துதான், அன்னையுடைய அந்த வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து நிழல் கொடுத்துச்சான் அன்னைக்கு அவள் திக்விஜயம் புறப்படும் பொழுது. அது எதற்காக அப்படி கொடுத்து அந்த சந்திர வம்சத்தில் எதுக்கு அவதரித்தாளா? இது 3வது காரணம். நாராயணியத்தில் எப்படி திருமால் எதற்காக அவதாரம் எடுக்கிறார், இந்த கலியினுடைய கோரத்தை குறைப்பதற்குன்னு பல ஒரு விடயங்களை சொல்கிற மாதிரி, அதே போல் இறைவன் அட்டவீராட்டான தலங்களில் எல்லாம் எதற்காக இறைவன் 64 மகேஸ்வர வடிவம் எடுக்கிறான். அதே போல் அன்னையினுடைய இந்த அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்றால், இந்த பாண்டிய குலம் மூவேந்தர் குலத்தில் ஒன்று சிறப்பான ஒரு குலம். இந்த பாண்டியர் குலத்தில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கணுமா. அதற்கு அன்னை அவதாரம் எடுத்து செங்கோலாட்சி புரியும் பொழுது இந்த சந்திர வம்சம் இன்னும் மேன்மை அடையுமா, அந்த முடியாட்சியின் கீழே இருக்கக்கூடிய சின்ன குற்றம் குறைகள் கூட களைந்து போகுமா. அதற்காக அன்னையே உமையம்மை மீனாட்சியாக அவதாரம் எடுத்து அவள் ஆளுகின்றாள் என்று சொல்லுது. இன்னொன்று, சந்திரன் கேட்குறானாம், அதாவது சந்திர பகவான் ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட தஞ்சம் புகுந்தார். இப்போ அன்னைகிட்ட என்ன கேட்குறாராம், அந்த சந்திர கலையில் உள்ள அந்த களங்கம் இருக்கே, அந்த களங்கம் தான் இந்த வம்சத்தில் உள்ள இந்த குறைகளாம். அந்த குறைகள் எல்லாம் போய்விடுமா அன்னை செங்கோலாட்சி புரியும் பொழுது, அவளுக்கு இவர் நிழல் கொடுக்கும் பொழுது. அதற்காக சந்திரன் அவள் வெண்கொற்ற கொடையின் கீழே நிழல் தருகிறாராம். இப்படி ரொம்ப அருமையாக நம்முடைய பரஞ்சோதி முனிவர் எழுதியிருந்தார். அப்படி அன்னை திக்விஜயம் செய்கிறா. எல்லா படைகளுடைய வடநாட்டவர்கள் எல்லாம் அவருடைய 3 படைகளையும் அன்னை துவம்சம் செய்கிறாளாம். கயபதி, துரகபதி, நரபதி. கயபதி என்றால் யானைப்படை, துரகபதி என்றால் குதிரைப்படை, நரபதி என்பது காலாட்படை. இப்படி எல்லாவற்றையும் முடித்துட்டு தேவலோகத்துக்கும் செல்கின்றாள். இந்திரனையும் தேவேந்திரனையும் வெற்றி வாகை சூடுகின்றாள். இப்படி ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் கைப்பற்றுகிறார். நிறைவாக வருகிறாள் ஊழிதோறும் வளரும் கைலாய மலைக்கு. இங்கே சுந்தர பெருமான் பாடுகின்றார், ஊழிதோர் ஊழிமுற்றும் நொடித்தான் மலை. ஊழிதோறும் ஒரு உலகம் வளரும்னா அது திருக்கைலாயம்.
அங்கே வருகிறாளாம் நம்முடைய அன்னை. அந்த ஊழி பேரலை என்பது அத்தனை அதற்கு மிஞ்சின ஒரு சக்தியே இல்லை. அந்த கைலாயத்திற்கு வருகிறாளாம் அன்னை. அப்போ அங்கே முதல்ல படைகளை எல்லாம் அவர்களுடைய அன்னையினுடைய வீரர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி விடுகிறார்கள். உடனே நந்தியம்பெருமான் சென்று பூதகணங்களை எல்லாம் அழைத்து வரார்கள். முதல் நிலையில் வீரர்கள், அப்புறம் பூதகணங்கள். பூதகணங்களையும் அன்னையினுடைய வீரர்கள் எல்லாரும் வெற்றி கொள்கின்றார்கள் அவர்களுடையது. அதற்கு வருகிறார் நம்முடைய தலைவர். பினாகபாணியாக இறைவன் வருகிறான். போர்க்கோலத்தில் ஒற்றை வீரக்கழல் அணிந்து திருவெண்ணீர் பூசி முப்புரி நூல் தரித்து பினாகபாணியாக பினாகவில் தரித்து பாம்பினை கச்சையாக கொண்டு முப்புரி நூல் மார்பு அது உடையவனாக இறைவன் வருகின்றான். இறைவனை எங்கு அன்னை காண்கின்றாள் என்றால், இறைவனின் வலப்பாதியை கண்டவுடன் அவளுடைய முலை மறைந்துதான். அதுலேயும் எப்படி? ஏன்னா இடப்பாகத்தில் இவள்லாம் இருக்கா, அதனால் இப்படி எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய புராணத்தில். வலப்பாதியை கண்டவுடன் அன்னையினுடைய முலை மறைந்ததான். உடனே அன்னையின் அருகில் சுமதி என்ற முதலமைச்சர், அவர் அன்னை அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் இருந்தவராம். அப்போ அந்த அசரீரியை கேட்டவர் என்றவுடன் அவருக்கு நினைவு விட்டதாம். அன்னையே இவர்தான் உன்னை மணக்கப் போகும் மணவாளன் என்று சொன்னவுடன் அன்னைக்கு புன்னகை தவள அவள் தலைகுனிகின்றாள், நாணுகின்றாள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன் வருகின்றார். அவனுடைய இந்த திருமண கோலம், அந்த காட்சி, அவர் வருகின்றாரே, அவர் எப்படி இறைவனுடைய அந்த கோலத்தை நம்ம பார்க்கணும்ல. அன்னையினுடைய கோலத்தை பாடலால் பார்த்தோம். இறைவனுடைய கோலத்தை எப்படி சொல்ல முடியும்? இறைவனுடைய தோழர் தான் சொல்லுவார். இறைவனுடைய தோழராக யார் இருக்கிறார்? சுந்தரர் பெருமான். அவர் இறைவனுடைய இந்த கோலத்தை எப்படி சொல்லுகின்றார்? பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேழிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய இந்த திருமண கோலம் அல்ல, இறைவனுடைய எப்பொழுதும் அவனுடைய யதார்த்த ஸ்தானம், அந்த கோலத்தை சுந்தரர் பெருமானுடைய இந்த தேவாரம் நமக்கு உணர்த்துகின்றது. இப்பொழுது இறைவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் அன்னையை பார்த்து. இறைவன் சொல்லுகின்றார், நீ என்றைக்கு திக்விஜயம் புறப்பட்டாயோ அன்றைக்கே நானும் மதுரையிலிருந்து கிளம்பி விட்டேன் அப்படிங்கிறாரு இறைவன். அதாவது இறைவனுடைய அவருடைய அன்பை இங்கு சொல்லவா, இல்லை உன்னுடைய வீரத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்கிறாரான்னு தெரியல. அது பரஞ்சோதி முனிவரிடம் தான் நம்ம கேட்கணும். அப்படி அதில் அழகாக எழுதியிருந்தாங்க. அதனால் இறைவன் சொல்கிறார், நீ என்றைக்கு நீ கிளம்பினாயோ அன்றைக்கே உன்னோட. இன்னொன்று, இறைவன் என்றைக்குமே பிரியாவிடை பாகனாக மாதுரு பாகனாக அன்னையோடு வீற்றிருக்கிறார். அதனால தான் திருக்கையிலையில் உள்ள பூதகணங்களையும் வீரர்களையும் ஒரு வீரர்களாக, ஒரு நாட்டு வீரர்களால் வெல்ல முடியுமா என்று நாம் கேட்டுவிடக்கூடாது அல்லவா? அதனால் இறைவன் என்றும் பிரியாவிடை பாகனாக இங்கே இருந்து அன்னையினுடைய அந்த வெற்றிக்கு காரணமாகிறார். சரி, இதுவரைக்கும் இந்த புராணங்கள் சொல்லும் பொழுது புராணங்களில் நாயன்மார்களுடைய பெயர்களும் வருகின்றது. இது நாம் ஏற்கனவே காப்புச் செயலில் சொன்னது போல அடியார்களாக நாம் எல்லோரும் கடையேறுவதற்கு ஏதோ ஒரு சிறு பிள்ளையாக இறைவன் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அதனால் நமக்குள்ள பக்குவ நிலையில் இறைவன்கிட்ட எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ, இறைவனை எப்படியெல்லாம் வழிபட முடியுமோ, அன்னையனுடைய அந்த திருவுருளை எப்படியெல்லாம் நாம் கிரகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேராசை. அதனால் இந்த ஒரு காட்சி, இந்த காட்சியில் அன்னையும் அப்பனும் பேசிக்கொள்கின்றாங்க. அப்போ திருமணத்திற்கு பொதுவாக மாப்பிள்ளை வீட்டார் நிபந்தனைகள் வைப்பாங்க. இறைவன் என்ன சொல்லிடுறாரு, நீ மதுரையம்பதிக்கு செல், நான் உன்னை அங்கே நல்ல மூர்த்த நாளில் வேத முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்றேன். இறைவன் வாக்கு கொடுத்துட்டார். அதற்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு நிபந்தனை. அன்னை கேட்கிறா, இந்த திருமணம் காண வரும் என்னுடைய அடியார்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு ஆன்ம பக்குவம் படிநிலையும் கொடுத்து அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் சிவகதி அளிக்க வேண்டும் அப்படின்னு அன்னை கேட்குறா சிவபெருமான்கிட்ட. உடனே அதுக்கு சிவபெருமான் சொல்லுகின்றார்,
என்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாயா சக்தியே நீதான். உன்னுடைய மாயையாலேயே தானே இந்த மறைப்பு சக்தியாக திரோதானமாக நீ இருக்கிறாய். உன்னுடைய அருள்பார்வை பட்டால் அல்லவோ அவர்களுக்கு சிவகதி கிடைக்கும். இதில் யான் என்ன செய்வது அப்படின்னு இறைவன் கேட்குறார். சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதத்தில் இந்த தாத்பரியங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அதாவது அன்னையினுடைய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. இந்த உயிர்கள் இந்த பிறவியில் இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கும் மாயாசக்தி திரோதான சக்தியாக அன்னையினுடைய அந்த ஆணை, அவளுடைய அந்த ஆற்றல் தான் நீங்காமல் நிற்கும். அதன் வாயிலாகத்தான் நாம் இந்த இன்ப துன்பத்தை அனுபவித்து சலித்து அதன் பிறகு ஒரு புரிதலும் இந்த மெய்ப்பொருள் உணர்வு ஒரு பக்குவம் நம்ம வருவதற்காக அன்னை இத்தகைய ஒரு திரோதான சக்தியாக அவள் நமக்கு அருள் பாலிக்கின்றாள். அப்படி அந்த மாயா சக்தியாக இருப்பதே நீ என்று இறைவன் சொல்லுகின்றார். அதற்கு அன்னை சொல்லுகின்றாளாம், அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினையின்றே. 10வது சூத்திரம். ஏகனாகி இறைபணி நிற்றல், அப்படி ஒரு அடியார்கள் அது நின்றால்தானே, அந்த ஒரு நிலையில்தானே அவர்களுக்கு சிவஞானம் கிடைக்கும். அதை அருளக்கூடியது நீங்கள் தானே, உங்களுடைய இறைபணி நிற்கணுமேன்னு அவர் சொல்ல, இந்த திருவருள் சக்தி நாம் பெறுவதற்கு இறைவன் நமக்கு காட்டுகின்றது சக்தி நிவாதம் என்று சொல்லப்படுகின்றது. அன்னையினுடைய திருஅருள் வீழ்ச்சி. அந்த திருவருள் வீழ்ச்சியை நாம் எப்படி அடைய முடியும் என்றால் அதற்கு அபிராமிப்பட்டர் நமக்கு உணர்த்துகின்றார். சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கோடி முறை முறையே பண்ணியது என்று முந்தன் பரமாகம பத்ததியே. ஆக மனமொழி மெய்களால் அம்பிகைக்கு சேவை செய்வது, அவளுடைய திருவடியார் கூட்டத்தோடு இருப்பது, இத்தகைய சிந்தையுள்ளே அவளை என்றைக்கும் மனத்தினால் அவளை நினைப்பது, இப்படி மனமொழி மெய்களால் அன்னையினுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் அபிராமிப்பட்டர் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். இப்படி அன்னை ஒரு நிபந்தனை சொல்லிட்டார், அதற்கு பதிலும் உன்னிடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிவிட்டார். அன்னை மதுரையம்பதி வந்துட்டார். மதுரையம்பதியில் கோலாகலம், அந்த திருமண கோலாகலத்தை நம்மால் ஓரிரு வார்த்தைகளோ ஏன் ஒரு நாள் முழுக்கும் கூட நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி கோலாகலம் பூணுகின்றது. மக்கள் எல்லாரும் அப்படி ஆரவார எழுச்சியில் இருக்கிறாங்க. அந்த வீதிகள் என்ன, மாட மாளிகைகள் என்ன, திருக்கோயில்கள் என்ன, அவ்வளவும் சிறப்பாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஏன் அவ்வளவு சிறப்பு என்றால், திருக்கைலாயத்திலிருந்தும் எல்லா உலகத்திலிருந்து எல்லாரும் வரப்போகிறாங்க. மானிடர்கள் மட்டும் இல்லை, மதுரை எல்லோரும் வரப்போகிறார்கள். அப்படி இவர்கள் எல்லாரையும் கவனிப்பதற்கு பேரரசியின் மகள், அதுவும் அவளே ஆட்சி புரிகிறாள் என்றால் அவளுக்கு எல்லா விதமான அந்த ஏவல் பணி செய்வதற்கு இருப்பார்கள். என்றாலும் இறைவன் எல்லாவற்றையும் சொல்லிட்டு நீதான் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார். உன்னுடைய அடியார்களுக்கு நீ இருக்கிறாய், உன்னுடைய அருட்சக்தி இருக்கிறது. இருப்பினும் இன்னும் ஒரே ஒருத்தருடைய ஒரு பார்வையும் வேணும். அது யாருன்னா என்னுடைய நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் இந்த பூவுலகத்துக்கு வந்தாங்க, அவங்க எல்லாரும் என்னோட சிவகதி பெற்று இருக்காங்க. அவங்களையும் நான் அழைச்சிட்டு வரேன். அவர்கள் வந்தாதான் சிவகதியை என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இன்னொன்று அதுவும் முக்கியமாக சொல்கிறாரு, அவர்களில் முக்கியமான ஒருத்தர் வருவார். அவர் தான் விரண்மிண்டர். அவர் என்னையே புறம்னு சொன்னவர். அதனால் அடியார்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் திருமணத்தை சிறப்பாக நடத்தணுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அன்னையிட்ட சொல்லுகின்றார் நம்முடைய இறைவன். எப்போவுமே தன்னுடைய அடியாருக்காண்டி இறங்குறவன்னா அது இறைவன் எம்பெருமான் மட்டும்தான். அதனால் அவன் தனக்குன்னு எதுவுமே கேட்கல. அவன் தான் என்கின்ற அந்த ஒரு அகந்தியே அவனுக்கு இல்லை. அவன் குணமிலி, குற்றமிலி. அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, ஆதி அந்தம் இல்லாதவன். அன்னை அப்பனுக்கு அம்மைக்கும் திருமணம் செய்யும் போது அப்பனுக்கு கோத்திரம் என்றால் அனாதி கோத்திரமா, அன்னைக்கு ஆதி கோத்திரமா. ஏன்னா அவள் ஆதி பராசக்தி. அப்படிப்பட்ட அப்பனும் அம்மைக்கும் மதுரையம்பதியில் திருமண காட்சி. அனாதி கோத்திரம், ஆதி கோத்திரம், அவர்களுக்கு திருமண காட்சி. சரி, மாப்பிள்ளை கோலம் ரொம்ப முக்கியம்.
இந்த திருமண மாப்பிள்ளை கோலத்தில் யார் தோழர்? அணுக்க தொண்டர் சுந்தரர் பெருமான். அவர் பட்டு பீதாம்பரம் தரித்து அவர் எப்போவுமே சுந்தரர் பெருமான், அது இறைவனுடைய கருணை. அவரை தன்னுடைய தோழரை அவர் சிறப்பாக செவ்வனே வச்சிருக்கிறார். ஆனால் இறைவன் எப்போவும் புலித்தோல் உடுத்தி இருப்பார். அவர் பாம்பையே அரை கசையாக கொண்டிருப்பவர். பாம்பு தான் அவருக்கு கழுத்து அணி, மாலையும் பாம்பு தான். இதை நம்முடைய அற்புத திருவந்தாதியில் நம்முடைய அன்னை, இறைவன் அனாதியானவன் தான், ஆனால் அவனுக்கு அடியார்கள் இருந்தாலே போதும். ஆனால் இன்னும் ஒரே ஒருத்தங்க மட்டும் இறைவன் கூட வரப்போகிறாங்க. அவனுக்கு சொந்தம் என்று அவனே சொன்ன ஒரே ஒருத்தர்னா அது காரைக்கால் அம்மையார் தான். அவள் அன்னையாக இறைவன் கூட அவள் வரப்போகிறார். அவள் தன்னுடைய அற்புத திருவந்தாதியில் 13வது பாடலில் இப்படி இறைவன் மாப்பிள்ளை திருக்கோலத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறார். அப்போ அன்னை வராளாம், காரைக்கால் அம்மை. அவள் எப்போவுமே அவன் அருகில் தானே உட்கார்ந்துருப்பா. தகவுடையார் தாமுளரேல் தார கலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக அரட ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடு மேலே பாவம் தானே. இப்படி பாம்பையே அணிகலனா கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய திருமார்பு முழுவதும். ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? திருமார்பில் அணிகலன்கள் இருக்கணும், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இவருடைய மார்பில் என்ன இருக்கிறது? அரவம் அசைந்தாடுகிறது. அதனால் அன்னை சொல்கிறா, காரைக்கால் அம்மை இறைவனுக்கே அன்னை, அவள் சொல்கிறா, இதை பார்த்து என் மகனுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அவனை பார்க்க பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனுடைய இடப்பாகத்தை ஒருத்தி பெற்றுக்கொண்டிருக்கிற போகிறாளே, அந்த எப்போவுமே அவன் இடப்பாகத்தில் இருக்கிறவள், இந்த பாம்பானது அங்கேயும் ஊர்ந்து விடுமே, அதை பார்த்து அவள் பயந்து விடுவாளே, அவளும் பாவந்தானே என்று அந்த காரைக்கால் அம்மை அப்பனுக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் அம்மையாக அவள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். முதல் அடியார், நம்முடைய மூத்த அடியார் காரைக்கால் அம்மையார், அவளுடைய அற்புத திருவந்தாதியில் 13வது பாடல். இப்படி அம்மையும் கவலைப்பட்டுக்கிட்டார். அடுத்ததா இப்போ வருகிறார் நம்முடைய திருமால். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே நில்லும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருள்ளானே. பட்டு பீதாம்பரங்களெல்லாம் தரித்து வராரு திருமால். குபேரன் அங்கே இருக்கிறாராம், மற்றைய எல்லா தேவர்களும் எல்லாரும் இருக்காங்களாம். எம்பெருமான் சிவனுடைய திருமேனியை தீண்டுவதற்கு அவங்களுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்கான். அவருக்கு திருமண கோலம், மாப்பிள்ளை கோலம் பூணுவதற்கு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்கிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த திருமண கோலம் எப்படி கோலமா? அவனுக்கு கொய்ச்சகம், அதாவது பஞ்சகச்சம் என்று சொல்லுவோமே, அதற்குண்டான தமிழ் சொல்லாக கொய்ச்சகம். அந்த பட்டு ஆடையை முன்னால் அடுக்கடுக்காக வைத்து அது அணியப்படுகின்றதாம். இறைவனுடைய விரிசடை தான் அவனுடைய அடையாளமே. ஏன்னா அவனுடைய ஞானம். அந்த விரிசடையை கொண்டையாக பூணுகின்றார்களாம். அவன் கொன்றை மலர் தரித்தவன், அவனுக்கு கற்பக மலராம். அவனுடைய அரை ஞான் பட்டிகை அணியப்படுகிறதாம். திருவேணியில் திருநீர் மட்டுமே. ஆனால் இன்றைக்கு சந்தனம், பன்னீர், கஸ்தூரி கலந்து பூசுகிறார்களாம். குண்டலங்கள், பொன் குண்டலங்கள்லாம் ஒளி வீசுகின்றன. அதுபோக முத்து மாலையும் மாணிக்க மாலையும், காரைக்கால் அம்மையார் வருத்தப்பட்டுட்டாங்க இல்லையா, அதனால் அந்த பாம்பு அந்த அரவம் மட்டுமே மாலையாக இருந்தது. இன்றைக்கு இப்போ முத்து மாலை, மாணிக்க மாலை, இது எல்லாம் அவனுடைய மார்பை அலங்கரித்து அவை பேறு பெற்றன. இந்த அலங்காரங்களுக்கெல்லாம் பேர் இறைவனுக்கு அந்த அலங்காரம் செய்யப்பட்டதுனால. இப்படி இறைவனுக்கு இந்த மாப்பிள்ளை கோலத்தோட அவர் கல்யாண சுந்தரராக, சோமசுந்தரராக சொக்கநாதர் மீண்டும் மதுரையம்பதிக்கு வருகிறார். அவர் தான் இறைவியோடு வந்துட்டாரே, அதனால் இப்போ இறைவி சென்றனால இறைவனும் மீண்டும் மதுரையம்பதிக்கு வருகிறார். மாப்பிள்ளை அழைத்து வருகின்றார்கள். அப்படி கோலாகலமாக மதுரை நடந்து அது விழாக்கோலம் போண்டுகிறது. இவரோட மற்றைய நாயன்மார்கள் எல்லாம். இதில் விரண்மிண்ட நாயனார் அடியார்களுக்குடையதெல்லாம் அவர் கவனிச்சுக்கிறார். நம்முடைய மூவர் பெருமக்கள் வருகின்றார். இந்த மாப்பிள்ளை கோலத்தை பார்த்து நம்ம மூவர் பெருமக்களில் அதுவும் அன்னைக்கு பிள்ளையாகிய சீர்காழி பிள்ளை அவர் பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆலவாயிலாய், ஆலவாய் தேவார பதிகம்.
சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதினி கற்றநூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம் மனே. உன் முன்னாடி நின்று நான் உன்னை எப்படி புகழ்வேன்னு கேட்குறாரு ஞானசம்பந்தர். இறைவனுடைய இந்த கோலத்தை பார்த்து அவர் காளி பிள்ளையார் பாடுகின்றார், உன்னை நான் எப்படி உன்னை புகழ்வேன் அப்படின்ட்டு. நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு என்ன பணி? அப்பூதியடிகளோடு இணைஞ்சி நாவுக்கரசு பெருமான் அத்தனை அடியார்களுக்கும் அந்த மதுரையம்பதி முழுக்க நாவுக்கரசருடைய அவருடைய நீர்ப்பந்தல், மோர்பந்தல், மற்ற எல்லா அடியார்களுடைய தேவைகள்லாம் யார் பார்க்கிறா? நம்முடைய அப்பூதி அடிகளும் நாவுக்கரசு பெருமானுடைய தலைமையில் அப்பூதி அடிகள் இவை எல்லாத்தையும் மேற்கொள்கின்றார். சரி, இறைவனுக்கு இப்படி பட்டு பேதாரங்கரங்கள்லாம் கொடுத்தோமே, திருமால் அவர் மாப்பிள்ளை தோழர், அன்னைக்குடைய தமையன், அதனால் அவர் கொண்டு வந்து சீர் கொடுத்து மாப்பிள்ளை அழைக்கின்றார். இருந்தாலும் நம்முடைய நாயன்மார்களில் யார்? அன்னைக்கும் அப்பனுக்கும் 2 பேருக்கும் பட்டு பீதாம்பரங்கள் அணிகலன்கள்லாம் கொடுப்பது யாருன்னா நம்முடைய அமர்நீதி நாயனார். அவர் தன்னுடைய அத்துணை சொத்துக்களையும் ஆடைகளையும், விலையுயர்ந்த ஆடைகள், அணி ஆபரணங்கள் எல்லாவற்றையும் இறைவனுடைய அந்த தராசில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு கௌவன துணிக்கு சமமாக அத்துணை தன் சொத்துக்களையும் வைத்து நிறைவாக தன்னையும் தன் மகனையும் தன் மனையாளுமாக அந்த தராசில் இன்னொரு பக்கம் அவர் அமர்ந்த உடனே தான், அதனால தான் அவர் அமர்நீதி நாயனார். நீதி அவர் அந்த தராசில் இறைவனுக்கு சமம் வேறு யாருமே இல்லை, இறைவனுக்கு மேலே யாரும் இல்லைன்னு அத்தனையை வைத்து தன் குடும்பமும் அதில் அமர்ந்த உடனே தான் இறைவனுடைய அந்த கோவனம், ஒரு தராசில் இறைவனுடைய கோவனம் மட்டும்தான் அது உடனே சமத்துக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் மேலே போகிறோம். இவர் அமர்ந்த உடனே இறைவனுடைய கோவனம் இருந்தது தாழ்ந்து அவருடையது மேலே சென்று விடும். அப்படி அந்த அன்பு படைத்த அவர் தான் பட்டு பீதாம்பரங்களுக்காகட்டும் ஆடை அணிகலன்களாகட்டும் மாப்பிள்ளை வீட்டு சிதனமாக பெண்ணுக்கு கொடுக்கணுமே, அதற்கு நம்முடைய அமர்நீதி நாயனார் வருகின்றார். சரி, இப்போ பெண் அழைப்பு, நிச்சயதாம்பூலம், இப்படி ஒவ்வொரு சடங்குகளாக நடக்கின்றன. இந்த நிச்சயதாம்பூலம் என்ற சடங்கில் மணப்பெண் தன்னுடைய புடவை தலைப்பை வைத்து மங்கள பொருட்களை எல்லாம் தன் வீட்டு பெண்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டு பெண்களுக்கும் கொடுக்கணும். இப்போ மாப்பிள்ளை வீட்டு பெண்களாக யார் வரப்போகிறா? சரி, மணப்பெண்ணுக்கு தோழியாக நாத்தனார் சடங்கு யார் செய்ய போகிறான்னா நம்முடைய மங்கையர்க்கரசியார். ஊடல் ஆலவாயில் இருக்கோம் நம்முடைய 3 பெண் நாயன்மார்களில் மங்கையர்க்கரசியாரை விட்டு நம்ம யாரை செய்ய முடியும்? மங்கையர்க்கரசியாரை இந்த ஸ்தானத்தில் காரைக்கால் அம்மையார் சொல்லி அவங்க இருந்து அன்னைக்கு நாத்தனாராகவும் இருக்காங்க. இந்த நிச்சயதாம்பூல இதெல்லாம் மங்கையர்க்கரசியார் மட்டும் வாங்கலை, முக்கியமானவர்கள்லாம் வாங்குறாங்க. நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய மனையாள், எந்தெந்த நாயன்மார்களுக்கெல்லாம் அவர்களுடைய மனையாளும் அத்துணை அவர்களுடைய சிவபக்திக்கு சிவத்தொண்டுக்கு எந்த ஒரு பாதகம் ஏற்படாமல் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு ஒரு பெண்களாக அந்த சொந்தங்களாக வந்து நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய மனையாள், நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் அவருடைய மனையாள், இப்படி ஒவ்வொருத்தரை சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்கெல்லாம் வந்து வாங்குறாங்க. அடுத்ததாக காப்பு கட்டுறாங்க. இறைவனுக்கும் இறைவிக்கும் காப்பு கட்டுதல். இப்பொழுது திருமால் அவர்தான் மாப்பிள்ளைக்கு எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு திருமாலுக்கும் இறைவன் செய்யணும் இல்லையா? அதனால் உடன் பிறந்தானுக்கு திருமாலுக்கு பட்டு பீதாம்பரங்களும் மோதிரமும் நம்முடைய சிவபெருமான் அணிகின்றார். இது ஒரு ஊர் பக்கம் உள்ள ஒரு வழக்கு உண்டு. அந்த வகையில் திருமாலுக்கு இந்த சடங்குகளை எல்லாம் செய்கிறார்கள். இப்படி காப்பு கட்டுதல் இருக்குது. நிச்சயதாம்பூலம் முடிவிட்டது. பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு எல்லாம் முடிந்தது. அன்னையும் அப்பனும் அமர்ந்து கும்பத்திற்கு பூஜை செய்து அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். அந்த ஒரு பூஜைகளெல்லாம் நிறைவேறுகின்றது. கல்யாணம் என்றாலே நமக்கு கல்யாண விருந்து தான். அந்த விருந்தையும் ரொம்ப சீரும் சிறப்பாக கவனிக்கிறாங்க. இருந்தாலும் இத்தகைய பெரிய ஒரு கல்யாணத்தில் நம்முடைய நாயன்மார்கள் பக்கம் இருந்து அந்த அரசர்கள் எல்லாம் அவர்களும் இதில் இணைஞ்சிக்கிறாங்க. யார்? புகழ்ச்சோழ நாயனார் ஆகட்டும், சேரமான் பெருமாள் நாயனார் ஆகட்டும், நரசிங்க முனையர நாயனார் ஆகட்டும், இப்படி பல மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் நாயன்மார்களில். அவர்களெல்லாம் தன்னுடைய முடியாட்சியே வேண்டாம், இறைவன் திருவடியே போதும் என்று வாழ்ந்து சிவகதி அடைந்தவர்கள். அவர்களும் இந்த திருமணத்தில் அவர்களுடைய பங்கையெல்லாம் ஆற்றுகின்றார்கள். கன்னிகாதானம் இங்கே நடக்கின்றது. இந்த கன்னிகாதானம் என்பது மீனாட்சி திருக்கல்யாணத்தில் திருமண கோலம் என்பது 2. ஒன்று கன்னிகாதானம், அதாவது தாரை வார்த்தல், இன்னொன்று கரம் பற்றுதல், அதாவது பாணிக்கிரணம். இதில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண கோலம் என்பது கன்னிகாதானம். ஆக
திருமால் ஒரு பக்கம் இருக்க இறைவன் இருந்து இறைவியை அவங்க திருமால் தாரை வாத்து கொடுக்க இறைவன் வாங்கிக்கிறார். இறைவனுக்கு அருகிலே அவருடைய சொந்தங்களாகிய காரைக்காலமையார் இருக்கிறார்கள், மங்கையர்க்கரசியார் இருக்கிறார்கள். அனாதி கோத்திரம் இருந்தாலும் அடியார்கள் தான் இறைவனுடைய பெரும் சொத்து. அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுக்கு அவனுடைய சொந்தங்களாக இருப்பவர். அப்படி இறைவனுக்கு சொந்தமாக இருக்கிறோம், இறைவிக்கு அடியாராக இருக்கிறோன்னு நமக்கு நாம் நினைத்து ஒரு கற்பனை செய்து இந்த ஒரு அகப்பூசையால் இறைவன் இறைவியை நம்ம வழிபடுகின்றோம். மங்கள நான் கட்டுதல் அத்தகைய ஒரு சிறப்பு, அந்த சிறப்பான தருணம். இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் செழிப்பும் எல்லா வளமும் நலமும் பெற்று புகழ் பெற்று ஓங்கி வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இறைவனுடைய திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு காட்சி தான் இந்த திருமண கல்யாண கோலாகல மீனாட்சி திருக்கல்யாண காட்சி. இறைவன் மங்கள நான் இறைவிக்கு கட்டுகின்றார். கோலாகலமாக திருமணம் நடந்தேறுகின்றது. இந்த ஒரு சமயத்தில் வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்க திருமுறைகள் ஓதப்பெற திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. இறைவன் திலகிடுகிறார். பொதுவாக இறைவனுக்கு இடப்பாகம்தான் அன்னை, ஆனால் திருமண கோலத்தில் இறைவனுக்கு வலப்பக்கம்தான் இறைவி இருப்பாள். அதாவது பெண்ணுக்கு வடக்கு பக்கத்தில் தான் மாப்பிள்ளை இருப்பார். அப்படி இருந்துட்டு இறைவன் திலகிடுகிறார். இந்த திலகத்தை அன்னைக்கு இட்டவுடன் நமக்கு என்ன ஒரு பாட்டு நினைப்பு வரும்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையார் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. மாலை மாற்றுதல். இந்த மாலை மாற்றுதலில் யார் இந்த மாலைகளுக்கெல்லாம் பூக்கள் கொண்டு வராங்கன்னா வியாக்கிரபாதர். இறைவனுக்கு பூமாலை பூக்களை தேனை எடுக்க வரும் வண்டுகள் அதை எச்சில் படுத்துவதற்கு முன்னும் இந்த அன்றலர்ந்த மலர்களை அப்படி தூய்மையாக இறைவனுக்கு முதல்ல அதனுடைய சமர்ப்பணம் இறைவன் திருவடிக்கு இருக்கணுங்கிறதுக்காண்டியே புலிக்காலும் அந்த விழிகளையும் வாங்கினவர் வியாக்கிரபாத மகரிஷி. அவர் தான் மலர்கள்லாம் கொண்டு வரார். இந்த மாலையை யார் கொடுக்குறான்னா நம்முடைய முருகநாயனார். இறைவனுக்கு 7 வகை மாலைகள், இப்படி இத்தனை வகை மலர்களை வைத்து மாலைகள் சாற்றியே அவர் சிவபதவி அடைந்தவர் நம்முடைய முருகநாயனார். அவர் தான் மாலைகள் கொடுக்குறாராம். இப்படி இந்த மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. அதற்கப்புறம் இறைவனுக்கும் இறைவிக்கும் கண்ணேறு கழித்தல். கண் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வரும் நாயனார் யார்? நம்முடைய கண்ணப்பர் தான். கண்ணேறு கழித்தல் என்றால் இறைவனே அவருடைய கண்ணில் இந்த உலகத்தை காணுகின்றார் என்றால் அவரை விட யார் இங்கே வர முடியும்? அதனால் நம்முடைய கண்ணப்ப நாயனார் கண்ணேறு கழிக்கின்றார் அம்மைக்கும் அப்பனுக்கும். இப்படி அன்னையினுடைய அப்பனுடைய கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருமணத்தில் சார்ந்த இதை கலந்து கொண்டவர்கள், இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இறைவனும் இறைவியும் இந்த திருமணத்தை இந்த கோலம் தாங்கி அவர்கள் இந்த போக நிகழ்வை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம். அப்படிப்பட்ட இந்த இறைவன் நம்முடைய சொக்கநாதர் மீனாட்சி அம்மை திருமண கோலம் மூவர் பெருமக்களை எல்லாம் பாடிட்டோம். ஆனால் இன்னும் ஒருத்தர் இருக்காரே, நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். அவர் இந்த சொரூபத்தை எப்படி சொல்கிறார் என்றதை சொல்லி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண பாடலும் பெரிய புராண வாழ்த்தோடு இன்றைக்கு நம்ம நிறைவு செய்கின்றோம். முதலாவது கோயில் மூத்த திருப்பதிகத்தில் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அவள் உன்னுள் இருக்கிறாள், நீ அவளுள் இருக்கிற, உங்களுக்கு நடுவில் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறார். அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்படி வரணும்னா எங்கே இருக்கணும்? அடியார் கூட்டத்தோடு இருக்கணும் என்று சொல்லி பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று சொல்லி கோயில் மூத்த திருப்பதிகத்தில் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அம்மையப்பர் காட்சியை நமக்கு அருளுகின்றாள். அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சோறுக்கும் புழுத்தலை
சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே. திருச்சிற்றம்பலம். இந்த திருக்கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை இந்த பாடலை பாடி நாம் மீண்டும் ஒரு மீள்பார்வை, இதை எத்தனை முறை சிந்திச்சாலும் அது தகும். அந்த பாடலை பாடி அன்னையும் அப்பனையும் வணங்கி விட்டு கற்பூர ஆரத்தி அதனோடு இதை நம்ம நிறைவு செய்கின்றோம். தாயே மீனாட்சி மாமதுரை ஆளுகின்றாள், உலகை காக்கின்றாள். வெண்கொற்ற குடையின் கீழ் மீன் போன்ற விழியாள், கருணை மொழியாள். காத்திருப்போம் அன்னையே தரிசனம் தருவாயே. திக்விஜயம் செய்கின்றாள் வீர திருமகளாய், மூவுலகம் வென்றாய் மணிமகுடம் தரித்தாய். சொக்கநாதர் வந்தார் தலை கூனிந்தாள், சொக்கநாதர் வந்தாள் தலை கூனிந்தாள். மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, மதுரை ஆளும் மீனாட்சியே போற்றி. தமையன் திருமால் தாரை வார்க்க, மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம். போற்றுவோம் வாழியே மங்களம், மங்களம் சுப மங்களம். போற்றுவோம் வாழியே பொற்பாதம் பணிந்திடுவோம், போற்றுவோம் வாழியே மலர்பாதம் துதித்திடுவோம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அற்புத கோலம் நீடி சுருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மன்றுள்ளார் அடியார் அவர் வாழ்ப்புகள் நின்றது ஏங்கும் நிலவே உலகெல்லாம். அடியார் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு காந்திமதி அம்மை உடனுரை நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு மீனாட்சி அம்மை உடனுரை சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.